மணி இஸ் நாட் எவ்ரிதிங், பட் எவ்ரிதிங் நீட்ஸ் மணி. பணம் எல்லாமே கிடையாது, ஆனா எல்லாத்துக்கும் பணம் தேவை. அதுதான் ஆக்சுவலா வாழ்க்கைக்கான தத்துவம் கூட. நீங்க எல்லாரும் சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க பணம் முக்கியமே கிடையாது, பணத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆக்சுவலா சொல்ல போனா பணம் முக்கியமே கிடையாது நீங்க சொல்றதுக்குமே கூட உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தேவை. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா பா செம்மையா பேசுறாப்ல தத்துவம் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா பொதுவா பணம் முக்கியமே இல்லைங்கிறத எந்த ஒரு ஏழையும் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. இந்த 20,000-30,000 நிம்மதியை தேட முடியுமான்னா அதுக்குள்ள எவ்வளவு தூரம் நிம்மதியை தேட முடியும்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடலாம். ஆனா அந்த 20,000-30,000 நான் நிம்மதி தேடவே முடியாது, எனக்கு இன்னும் பெருசாதான் வேணும் சொன்னா 20-30 ஆனாலும் சரி, 30-60 ஆனாலும் சரி, அது ஆற்றுப்படவே செய்யாது. உங்களோட எண்ணிக்கை போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு தீர்வே கிடையாது. அதுக்காக நான் 20,000-30,000 நீங்க தேங்கிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். 20,000-30,000 சம்பாதிக்கிறோம், அடுத்து நம்ம வருமானத்தை பெருக்குவது எப்படி, இந்த 20,000-30,000 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படிங்க நோக்கம் இருக்கணும். ஆனா அந்த 20,000-30,000 எனக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சோ இந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் நீங்க வாங்குற அதே சேலரி தான் இங்க வாங்குறாங்க. ஆனா இவங்க எப்படி நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாங்கன்னா அதை அவங்க கம்ப்ளைண்ட்ஸா பாக்கல. எஸ் இது என் நிலைமை, ஆனா இதே நிலைமை வாழ்க்கை முழுக்க இருக்காதுன்னு நம்புறாங்க. அதனால அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்ஸா படலாம், உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸா படுது. அப்கோர்ஸ் நீங்க சிரமப்படலன்னு சொல்லல, உங்களுக்கு சிரமம் இருக்கு, ஏத்துக்கிறேன். ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சவால். அந்த சவாலை மாத்துவேன்னு நீங்க நம்புறீங்கன்னா நீங்க இந்த பக்கம் வந்துடலாம். அதை நம்பலன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய புகாரா தான் இருக்கும். இது என்னோட சவால். என் வாழ்க்கையில அடுத்த பரிணாமத்துல நான் இப்படி இருக்க மாட்டேன்.